இந்த பூஜையெல்லாம் முடிகிற வரைக்கும் நீங்களும் இந்த பூஜையில இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பாரதி நீங்க சொன்னதுனாலதான் பூஜையில உட்கார்ந்துருக்கா. இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்புனீங்கன்னா கண்டிப்பா எழுந்து ஓடிடுவா. எனக்கு பயமா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இந்த பூஜையை ஆதித்யாக்காக தான் பண்றோம். சோ அது எந்த ஒரு தடங்களும் இல்லாம நடக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், நீங்களும் எங்கள ஒருத்தர் தானே. சோ தயவு செஞ்சு எங்களோட பூஜையில உட்காருங்களேன். சரி, இப்ப என்ன, நானும் பூஜையில கலந்துக்கணும் அவ்வளவுதானே? சரி, நீங்க ஆரம்பிங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். கொடுங்க, மாலையை போட்டுங்க. அடி லட்சுமி, இவன் எபகாதக பயலா இருக்கான். ஆதி போனா பாரதி எங்க இருந்து போயிருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு நேக்கா ஆதியையும் பூஜையில உட்கார சொல்லியிருக்கான் பாத்தியா? நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அத்தை. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் இப்ப நடக்கிறது நல்ல விஷயம் தானே. அதனால நீயும் நம்ம ஆதித்யாக்காக மனசார வேண்டிக்க. சரிங்க அத்தை. எனக்கு பாரதிய நினைச்சாதான் பாவமா இருக்கு. அவளுக்கு இதெல்லாம் தேவைதான். யார் பண்ணிக்கிட்டது? இப்ப கூட அவ நினைச்சா எல்லாத்தையும் மாத்தலாம். ஆனா அவ பண்ண மாட்டாளே. அவ மனசு கல்லு மாதிரி. புருஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லி கஷ்டத்தை அவளே சுமந்து அவளே மெழுகுவர்த்தி மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. போட்டுங்க. भरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये यस्वत्रतरवक्त्रान्त्याः वर्षद्या वर्षदं विघ्नं निघ्नति सततं विश्वक्षेणं नमाश्रये ॐ एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो प्रचोदयात् ॐ नमो भगवते वासुदेवाय अमृतकलशगताय सर्वामय श्रेणोग्यनाथाय श्रीमहाविष्णवे नमः स्वाहा. அண்ணா சொன்ன மாதிரி இது நம்ம வீடு தானான்னு எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. வீட்டுக்கு வரவெல்லாம் இது அவன் வீடு மாதிரி நினைச்சு அவன் இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா எது எப்படியோ இந்த சூரிய பாரதியை கூட்டிட்டு போயிட்டானா எனக்கு அதுவே போதும். தலைவலி ஒழிஞ்சிரும். ஓம் ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாகினே நமோ வயம் வைஷ்ணவனாய குர்மஹே சமேகா மாம் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஷ்ணவனோ ததாது. ஆதி, நீங்க தான் என் புருஷன். வேற யார் கூடவோ என்ன உட்கார வச்சு பூஜை பண்ண சொல்றீங்களே. ஆரத்தி எடுத்துக்கோங்க.